ஓம் ஜெய ஓம். அன்பர்களுக்கு வணக்கம். இது இப்போ நான் மாயை என்ற சப்ஜெக்டை பற்றி பேச போகிறேன். மாயையில் எப்படி திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சிவன் என வேறில்லை, சிவன் என வேறு கிடையாது, சிவனாரை அறிகிலார், சிவனாரை அறிந்த பின் சிவனாய் இருப்பாரே, சிவனாகி இருப்பாரே அப்படின்னு சொல்லியிருக்கார் திருமூலர். ஃபஸ்ட்டு சிவனை பற்றி அவனுக்கு தெரியாது ஒருத்தனுக்கு. ஆனால் சிவனா தெரியறதுக்கு முன்னாடி சிவனா ஆயிட்டான்னு வச்சுக்க, சிவனா அருகிலார். சிவனை பற்றி தெரிஞ்சுக்கின பிறகு சிவனாட்டம் கம்முன்னு உக்காந்துன்னு இருப்பான். அப்படி அறிந்த பின் அவனே சிவனா ஆயிடுவான். அதுதான் ஜீவர்களாகிய நாம் ஜீவ சாட்சியாகிய சிவத்தை அறியாமல் இருக்கும்பொழுது அது அதன் மாயை இறைவனாக சிவன் நமக்கு தெரியாது, உடம்பு கண்ணுக்கு தெரியாது, சிவன்ட்டு தெரியாது. இந்த உடம்பையும் இந்த சிவத்தையும் அறியும் அருள் நம் சம்சயத்தால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடம்பு அழிந்தால் மீளவும் அந்த உடம்பை கிடைக்கும் என்று நிச்சயம் இல்லாமல் இந்த உடம்பு இருக்கின்ற போதே நமக்கு அளித்த அந்த வாழ்வின் கடமைகளை ஒழுக்க முறைகளை செயலாற்றி ஜீவசாட்சியை நம்ம உணர்ந்துட்டா அது மயமாக நம்ம அதை தக்க வச்சு விசாரணையோட நம்ம அது தவநிலை புரிஞ்சால் அந்த சிவன் என்ற அருள் நிலை பெற்று ஜீவசாட்சியாக பரம்பொருளில் ஆட்சியாக ஜெயவோம் சொல்லினே வந்தாவே அந்த பரம்பொருளாக ஆயிடலாம். அப்போ சிவனா இருப்பாங்களே அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. ஆனால் இந்த இப்பேற்பட்ட அந்த ஜீவனா ஆவறதுக்கு அவனுக்கு எது தடுக்குது? ஜீவனுக்கு பாசம் என்ன 3 வகை, அதான் மலம், ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 மலம் தடுக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதில் மாயைன்றது ஆணவம் நான் எனதுன்ற செருக்கு, அதை கண்மன்றது நம்ம கண்ட செயலெல்லாம் ஆசைப்பட்டு அதில் ஐக்கியமாகி நம்மளோட மனம் வாக்கு எல்லாத்தையும் அதிலேயே ஐக்கியமாக்கி வைக்கிறது. அதனால் வர புண்ணிய பாவங்கள்னால நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள். மாயின்னு ஒன்று இருக்குது. அந்த மாயை 3 வகை. அந்த மாயை 3 வகையில் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயின்னு இப்போ இப்படி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சப்ஜெக்டை சொன்னோம். சுத்த மாயையிலேருந்து தத்துவ ஞானி தோன்றான், அசுத்த மாயையிலேருந்து ஈஸ்வரன், அவித்தை, பிரம்மா இது தோன்றாங்க. பாசமான இது அசுத்த மாயையில் பாசமான அஞ்ஞானம் தோன்றுறது. அதுலேருந்து ஆவரண சக்தி, அந்த ஆவரண சக்தியிலேருந்து மூல பிரகிருதியிலேருந்து விட்சேப சக்தி அது தோன்றுறது. அந்த விட்சேப சக்தியிலேருந்து பஞ்சீகரணம் பண்ணி ஸ்தூல சரீரம் தோன்றுறது. அப்போ பிரகிருதி மாயை சரீரத்துக்கு முக்கியமாக ஸ்தூல சரீரம் எப்படி தோன்றுறதுன்னு விளக்கி சொல்கிறது. அப்போ சுத்த மாயை, அசுத்த மாயை இவ்விரண்டும் நித்தியம் பிரகிருதி என்று நித்தியம் சொல்கிறது. பிரகிருதியை மாயை என்றது அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவதால் இது அனித்தியம் சொல்கிறது. அதாவது சுத்த மாயை, பிரகிருதி மாயை நித்தியமான வஸ்து. பிரகிருதி மாயை எப்படி தோன்றுது? பஞ்சபூதங்கள்லேருந்து சரீரத்தையே தோற்றுவிக்குது. அது உண்மை தானே? உண்மை நல்லதான். அதுக்கு இந்த சுத்த மாயையும் பிரகிருதி மாயையும் நித்தியம், இரண்டும் நித்தியம் சொல்கிறான். சுத்த மாயை, அசுத்த மாயை இவை இரண்டும் நித்தியம் சொல்கிறோம். பிரகிருதி மாயை அனித்தியம் சொல்கிறோம். அசுத்த மாயையிலேருந்து உருவாகிறதுனால இது அழியக்கூடியது, இது அழியாதது. அப்போது அழியாதது எது? சூட்சும சரீரம். அழியக்கூடியது எது? ஸ்தூல சரீரம். இப்போ
சுத்த மாயையிலேருந்து பரபிரம்மம் சுத்த மாயையிலேருந்து பிரம்மம் தோன்றான அந்த பிரம்ம சக்தி, அந்த அசுத்த மாயையிலேருந்து ஈஸ்வரன் தோன்றான். அது அந்த சக்தி. இந்த சக்திக்கும் அந்த சக்திக்கும் இரண்டும் நித்தியமானது. அது கடவுள் ஒருவர் தான் உணர்த்துறது. இது பிரகிருதி மாயையிலேருந்து சரீரம் தோன்றுவதால் இது அனித்தியம், அழியக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். சுத்த மாயையாவது நித்தியமாய், விகற்பமாய், அருவுருவமாய், சடமாய், அதாவது பிரம்ம ஞானியாக தோன்றான் இல்லையா, ஜடமாக இருப்போம் உட்காந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காம. செல்வ சுத்த மாயை என்ற வடிவம் தோன்றி முதற் காரணமாய் மயங்க செய்யாததால் இருப்பது. அதாவது இவனை சுத்த மாயையிலேருந்து தோன்றிய அந்த இது என்னது, தத்துவ ஞானியை மயக்கம் செய்யவே முடியாது, மயங்க வைக்கவே முடியாது. அந்த அசுத்த மாயையாவது நித்தியமாய், வியாபகமாய், அருவுருவமாய், ஜடமாய், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது யுகங்கள் தோன்றி கிரேதா யுகம் வர அந்த யுகங்கள்லேருந்து கலியுகம் இப்போ நடக்குது. அது தோன்றி ஒவ்வொரு யுகத்துலேயும் அழிவு காலம் பிரளயமாகுது. இந்த மாதிரி காலத்தில் ஆன்மாக்களுடைய கண்மங்களுக்கு உறைவிடமாய் ஆன்மாக்களுக்கு சுத்தமும் அசுத்தமும் ஆகிய தனுகரண போன போகங்கள்னு உருவாக்கி ஏற்கனவே பார்த்தோம். தனுன்னா என்ன, போனன்னா என்ன, கரணம்னா என்னான்றது அந்த காரண சரீரத்தை உருவாக்குது. அது பத்திரமா வச்சு உருவாக்கி வச்சுக்குது. அதான் ஸ்தூல சரீரம் மாயையிலேருந்து தோன்றுது. ஸோ இதுதான் இதனோட இது. சுத்த மாயை, அசுத்த மாயை, காரணம். அதாவது சுத்த மாயையிலேருந்து பிரம்மன் தோன்றான், அசுத்த மாயையிலேருந்து காரண சரீரம் தோன்றுது. இது ஆவரண சக்தியிலேருந்து இது தோன்றுது, அதாவது ஸ்தூல சரீரம் தோன்றுது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு குள்ளே இருக்க அந்த சூட்சும சரீரத்தை நீ உணர்வால் தான் உணர முடியும். ஸ்தூல சரீரத்தை கண்ணால் பார்த்து உணரலாம், ஆனால் சூட்சுமத்தை உணர்வால் தான் உணர முடியும், அறியப்படும். அதனால்தான் அது ஞான சாதனம்னு சொல்கிறோம். இது கண்டதுக்கும் அடிமையாயிடுறதுனால இது கர்ம சாதனம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காணாத ஞானம் அவள் தானம்மா. ஓம் ஜெய. இந்த மாயில் ஜீவருக்கு 7 சப்த அவஸ்தைகள் உண்டாகும். 7 சப்த அவஸ்தைகள் என்னன்னு கேட்டால், முந்தவ ஞானம், மூடல் ஞானம், முளைத்தல் ஞானம், காணாத ஞானம், சந்தம் கண்ட ஞானம், தழல் கெடல் ஞானம், குளிர்மையாதல் ஞானம். ஆக மொத்த இந்த 7 வகை ஞானத்தை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தங்களிலிருந்து சுத்தங்களான இம்மாயைகளால், அதுவும் ஒரு மாயை தான், ஆனால் இம்மாயைகளால் ஜீவாத்மாக்களுக்கு சப்த தாவரங்க, அதான் சப்த வார்த்தைகள் உண்டாகுது, சப்தத்தினால உருவாக்குது. இப்போ பரிசம், தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள்லேருந்து தன்மாத்திரை தெரியுது இல்லையா, சப்தம் உணர்றோம். பரிசம் தொடு உணர்ச்சினால தெரியுது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, காது கேட்குது. இந்த மாதிரி சப்த அவஸ்தைகள் உண்டாகுது இல்லையா, ஆந்தங்களில் அவைகளை முந்தவ ஞானம் முதலாவது ஞானம்னு சொல்கிறாங்க. அது மூடல் ஆவரணம், முளைத்தல் விட்சேபம், காணாத ஞானம் பரோட்ச ஞானம், சம்பந்த ஞானம் கண்ட ஞானம் அபரோட்ச ஞானம், தழல் கெடல் துக்க நிவர்த்தி, குளிமையாதல் தடையற்ற ஆனந்தம். இதுக்கு தடையே கிடையாது அந்த தியான பயிற்சி. இதில் பற்றியெல்லாம் ஒரு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆவரண மூடல்னா இப்பயே சொல்லிட்டா, இதன் தன்மையை
தாண்டவர் அதான் நவநீத சுவாமி எல்லாம் அழகாக எப்படி சொல்லியிருக்காருன்னா, பிரம்மானந்தம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம், பரநிலையை காண வேண்டும் என்று பகர்தலே ஆவரணமோடல், நானொரு கருத்தார் ஜீவனான் என முளைத்தல் தோற்றம், குறவன் வாக்கியத்தார் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். ஆக பிரம்மஸ்வரூபியாகிய பிரத்யாகானந்தமாகிய ஜீவனாகப்பட்டது இன்னதென்று அறிய மறந்தமை. அந்த மறந்தமைய அறியாமைன்னு சொல்கிறோம். அது முந்தவ ஞானம். அறியாமையாக இருக்கிறதுனால அது முந்தவ ஞானம். பிரம்மஸ்வரூபமில்லை, பிரம்மமில்லை, தோற்றமில்லை என்று சொல்கிறது ஆவரண மூடல். நீ கடவுளை பார்த்துருக்கிறியாடா, கடவுள் எங்கடா வராரு அப்படின்றான் பாரு. அது ஆவரண மூடல். ஆவரணம் மறைப்பது. அதாவது விவேகிக்கும் அவேகிக்கும் அவிவிவேகிக்கும் விவேகிக்கும் அவிவிவேகிக்கும் ஆத்ம பிரசங்கம் வரும்போது ஆத்மா இல்லை என கூறுகின்ற நிலை, அதுதான் ஆவரண மூடல் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நான் மானிடனாகப்பட்டதால் நான் கர்மங்களை செய்கிறேன். என்னை ஜீவனாக படைச்சிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அவன் தானே என்னை படைச்சான், அதனால் நான் கர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் ஜீவன் என்பதால் பலனை அனுபவிக்கின்றேன். நான் ஜீவன் தானே அண்ணன்னு சொல்லிட்டு பலனை அனுபவிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இவ்வாறு ஒருவித எண்ணத்தினால் ஜீவன் என உண்டான தோற்றமே விட்சேப சக்தி. விட்சேப சக்தின்னா என்னன்றது ஜீவன் அனுபவிக்கிறான் பாரு, அந்த சக்தி தான் விட்சேப சக்தி. அதுவும் முக்குணம் 3 குணமாக பிரியுது. இப்போ பூர்வ ஜென்ம புண்ணிய பாவத்தால் சுத்த சாதன சதுர்டயம் பெற்று, சுத்த சாதன சதுர்டயம், அதான் சாதனம் இன்றி ஒன்றை சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி சுத்த சாதனம் பெற்று சர்க்குருவை அடைந்து அவர் உபதேசிக்கும் சுத்த ஞானானந்தம் என்ற வாக்கியத்தால் பரமாத்மாவாகிய தன்னை பற்றி அறிந்து கொள்வது பரோட்ச ஞானம் எனப்படும். அதாவது பிரம்மநிலை என்று கூறும் அஞ்ஞானிகளின் ஆஸ்திகன் சொர்க்கம் இது நரகம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. ஆஸ்திகன் அவனுக்கு தெரியாது, அவன் எப்பவுமே மூடன். அஞ்ஞானிகளில் ஆஸ்திகன் இது சொர்க்கம் உண்டனா கேட்டு நீ நம்புறியா அப்படின்னு அவனையே கேள்வி கேட்பான். அது மாதிரி நம்புவது போல ஆத்மா உண்டென அறிதல் காணாத ஞானம் என்ற பரோட்ச ஞானமாகும். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர். மேலும் கைவல்ய நவநீதன் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகங்களும் போக்கி தன் அத்துவித தந்தானா பரோட்ச ஞானமாகும். அதை எல்லாத்துலேயும் வித்தையாக இருந்து பரோட்ச ஞானத்தை உருவாக்கிறான். கர்த்தனாக இருந்து ஜீவ பேதங்களை அவித்தையாக துக்கம் போல் முந்தன எல்லாம் செய்து அந்த கர்மாவை முந்தன கர்மம் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவெல்லாம் சேர்ந்து முடிந்த ஆனந்தம் இந்த தான் துக்கம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க.